இருக்கும் கைஸ் இங்க பாருங்க. வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு தரமான கண்டென்ட் தான் பார்க்க போறீங்க. ஆமாங்க. ஸோ இந்த வேனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வேற லெவலில் ரிவ்யூ எடுக்க போறோம். ஸோ வீடியோ போகும்போது நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டிஸ் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா இது வரைக்கும் பைக்கு காருன்னு ரிவ்யூ பண்ணி பார்த்துருக்கேன், இன்னைக்கு என்ன புதுசாக வேன் எடுத்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வேன் நம்ம சேனல் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா வேன் நிறையலாம் ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதை வச்சு ட்ராவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேமே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வேனோட லுக்கு. எப்பயுமே கார் அண்ட் பைக் காமிச்சுன்னா லுக் பற்றி கண்டிப்பாக பேசிடுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேனோட லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வேனில் பார்த்தீங்கன்னா 3.8 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 500 Nm Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் பார்த்தீங்கன்னா 160 bhp பவர் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு தெரியும் ஏன் டார்க் வந்து ஹெவியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ பெரிய பாடியை வந்து இனிஷியலாக நல்லா புல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு டார்க் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்மன் ஹாலிடேஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதனடா நேமு. ஓகே, கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லுக்கில் வந்து வந்துடுவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், அந்த இடத்துல மார்க் ஆண்டனி. ஸோ உங்களுக்கே தெரியும் ஏதோ சொல்ல வரேன்னு. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஏதாவது லுக் இங்கே பாருங்கள், ஸ்டாரிங் உள்ளே இருக்கோ இல்லையோ வெளியே ஒன்று வச்சுட்டாங்க. ஃப்ரண்ட்லேயே பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸ் தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லைட்டு, அங்கே ஒரு லைட்டு. அண்ட் மேலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். நைட் டைமில் பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இங்கே ஒரு சின்னதாக செட்டப் கொடுத்துருக்காங்க. கிரில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. அப்படியே சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். நிறைய எழுதி வச்சுருக்காங்க. குக்குமா டைகர் காக்கும் ரைட்டு. ஓகே பாருங்கள், இன்னும் சைட்லலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். மேலே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர்ஸில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டாங்க. பார்க்கறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கு. அண்ட் கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கு. அண்ட் வீல் சைஸ் பாருங்கள், எம்ஆர்எஃப் டயர்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இவ்வளோ பெரிய பாடிக்கு பார்த்தீங்கன்னா டயர் ரொம்பவே சின்னதாக தெரியுது. இங்கெல்லாம் பார்த்தீங்களா லைட்ஸ் எல்லாமே வந்துடுது. அண்ட் பேக்கில் உங்களுக்கு இதான் லுக்கு. முருகர் இருக்கார் பாருங்கள். பா பயங்கர பெருசாக இருக்குல்ல. முன்னாடி இருந்து பார்க்க என்னமோ சின்னதாக தெரியுது, பின்னாடி இருந்து பார்க்க தான் நல்லா ஹைட்டாக தெரியுது வேனு. சூப்பராக இருக்குங்க. நைட் டைமில் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஜேபிஎல் உள்ளே பார்த்தீங்கன்னா ஊஃபர்ஸு ஸ்பீக்கர்ஸ்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு பார்ப்போம். மெயின் மேட்டரே பார்த்தீங்கன்னா உள்ளே தான். அதுவும் இல்லாமல் நம்ம எப்பயுமே ஒரு வண்டி எடுத்தோம்னா கண்டிப்பாக ஓட்டுவோம். இதை ஓட்ட முடியுமான்னு தெரியல. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெச் இருக்குது, அதில் வேணால் ஓட்டி பார்ப்போம். சரிங்களா, வாங்க உள்ளே போயிட்டு கவர் பண்ணுறேன். ஆனால் அப்படியே உள்ளே போயிடுவோம். அப்பா அந்த வேனில் நான் போனது இல்லைங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வேனில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உள்ள சீட்டு எல்லாமே. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா டிரைவர் கேபினு. பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், ஸ்டாரிங்கு, கியர் பாக்ஸு. இதில் எப்படி கியர் போகணுன்னு கூட தெரில. பின்னாடி போவோம், நல்லா இருக்குங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 5. எத்தனை பேர் உட்காரலாம் இதில்? 25. ஸ்மோக்கரு டிஜே எல்லாமே இருக்கா? வேற மாதிரி. இங்கே பாருங்கள், ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இல்லாத ஏதாவது மியூசிக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சரிங்களா, வேறு லெவலில் இருக்கேன். ஸ்மோக்கருமே இருக்கான், போட்டு பார்த்துருவோம். அவ்வளோதான். இதான் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங். மேலே பாருங்கள், வேறு லெவலில் இருக்கேன். பசங்களோட போனோம்னா ஒரு வைப் வந்துடும் கண்டிப்பாக. முன்னாடி பாருங்கள், அது டிவின்னு நினைக்கிறேன். படம் பார்த்துக்கிட்டே போகலாம். அண்ட் ட்ராவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன். சரிங்களா, நம்மளோட தான். அண்ட் பாருங்கள், லேசர் லைட்டு தெரியுதா? இருங்க, இப்போ தெரியும். நைட் டைமில் தான் பக்காவாக இருக்கும். இது எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது ஸ்மோக்கர். ஆமாம், ஸ்மோக்கர்லாம் இருக்கான். எங்கே இருக்குதுன்னு தெரியல, எல்லாம் ஒழிச்சு வச்சுருக்காங்க போல். ஸ்மோக்கர் எங்கன்னு தேடிட்டு இருந்தேன். கடைசியில் மண்டியில் இந்த கொண்டையை மறந்த மாதிரி காலுக்கடியிலே வச்சுருக்காங்க. இன்னும் ஆன் ஆகலை. இது ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. இது இந்த இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருக்கேன். இந்த கேரளா காரு பஸ்ஸிலலாம் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு வைப் பண்ணிட்டு கிடப்பாங்களா. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்க போகிறேன். அதே தான் உங்களுக்கும் காமிக்க போகிறேன். அண்ட் இந்த வேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/7 பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன். அண்ட் நம்ம நேம் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஓகேங்களா, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நானே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி உங்களுக்கு ரிவ்யூ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன். ஓகேங்களா, ஏன்னா வேனில் இப்போ பாருங்கள், இப்போ பாட்டெலாம் போட்டு காமிக்கிறேன் எப்படி வைபாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இங்கே பாருங்க,
சவுண்டை கேளுங்க. வெளியே அந்த சவுண்டு பயங்கரமா இருக்குங்க. பாருங்க உள்ள போவோம். சாமே ஃபாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. லாஸ்ட்டாக இந்த ஒரு மியூசிக்கோட பாட்டு ஆஃப் பண்ணிடுவோம். சவுண்டை பியூராக கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு சீட்லாம் அதருதுங்க அப்படியே. பாட்டுக்கு பஞ்சமே இல்லை, போட்டீங்கன்னா குத்தலாம். கைஸ் பேக் அகைன் பார்த்தீங்கன்னா புகையை விட்டோம். இங்கே வர அண்ட் ஃபேமே ஸோ சவுண்ட் எஃபெக்ட்லாம் கேட்டிருப்பீங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆட தோணிடுச்சு. என்ன என்சிஎஸ்ங்கிறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வைபாக எடுக்க முடியலையா, அதனால் கோச்சிக்காதீங்க. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் காமிச்சிட்டேன். அண்ட் பசங்களோட போகணும், ஃபேமிலியோட போகணும், எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த வேன் அவைலபிளாக இருக்கும். ஸோ கான்டாக்ட் டீடைல்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வேனர் லுக்கே காமிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ எண்ட் பண்ணிடுறேன். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிரைவ் காமிக்கிறேன்னு முடிஞ்சுன்னா அந்த ஸ்ட்ரைட் ரோட்டில் மட்டும் சும்மா ஓட்டுவோம், அவ்வளோதான். அது மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு நான் அந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? சவுண்டாக பாருங்கள், வெளியே பயங்கரமாக கேட்குதுங்க. அதறது தான் வெளியே பயங்கரமாக அதறது. போங்க, கதவு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. இதுகளுக்கே 2 பேர் வேணும் மாட்டுக்கு. அவ்வளோதான் ஏங்க, காரெல்லாம் கூட எவ்வளோ ஓட்டிட்டேங்க. வேன் வித்தியாசமாக இருக்கு. ஆனால் உங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு தில்லு வேணும்னே ஓட்டுறதுக்கு. உட்காரவே பயமாக இருக்கு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, இங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் ஆக்சிலேட்ரு, இது கிளச்சு, அது பிரேக்கு. ரைட்டு, ஓகே. இங்கே பாருங்க கீர் பாக்ஸ். எத்தனை கீர்ண்ணே மொத்தம்? ரிவேர்ஸோட 6. இப்போ மெயின் 5 கீர், ரிவேர்ஸ் ஒன்று சேர்த்தா 6 கீர். சின்ன பசங்களாம் வந்தால் இங்கே உட்காந்துக்கலாங்க. டிவி இருக்குல்ல உள்ள. ஓகே ஓகே, மூவிஸ் வேணாலும் பார்த்துக்கலாம். முன்னாடி சொன்னல ஆக்சிடென்ட். இன்ஜின் இங்கே தானே இருக்கு, இந்த இடத்துக்கிட்ட. சவுண்ட் பாருங்க. ஓ வா, தரமாக இருக்கேங்க. ஹாரன் பாருங்க. இங்கே பாருங்க, மீட்டர் இதுதான் அனலாகில் கொடுத்துருக்காங்க. 140 வரைக்கும் இருக்கு. வணக்கம் நண்பர்களே. இந்த வேன் எப்படி ஓட்ட போறேன்னு தெரியல. அண்ணனை வச்சு முதல் கீர் போட்டாச்சு, 2ஆம் கீர் போடுறதா எப்படின்னு தெரியல. கிளச்சை விட்டு மூவ் பண்ணுவோம். இந்த பக்கம் திருப்பூர் எப்படின்னா இதை ஓட்டுறீங்க. வளைக்கிறதுக்கே 2 பேர் வேணும் மாட்டுக்கு. அவ்வளோதாங்க, எப்படியோ வளர்த்தாச்சு. கடவுள் புண்ணியத்தில் வண்டி ஆஃப் ஆகாமல் எடுத்துட்டோம். அதுக்கு கொஞ்சம் மூவா போட்டு இங்கே போடுவோம். போட்டியாச்சு, முடிஞ்சு மூவ் பண்ணியாச்சுல இருப்போம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வேன் ஓட்டியாச்சுங்க. ஆனால் இதெல்லாம் என்ன ஓட்டணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக வேணும்ல. சும்மா ஓட்ட முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் தடுமாறினாலும் முடிஞ்சுல. அங்கே போய் நான் நிறுத்திடுறேன். அதுக்கப்புறம் அண்ணன் ஓட்டுறேன். பயங்கரமாக இருக்கு. அண்ணன் ஓட்டுறேன் காட்டி. இங்கே பாருங்க, அண்ணன் எவ்வளோ அசால்ட்டாக ஓட்டுறாருங்க.
இதே ஃபஸ்ட் டைம் ஓட்டினால ஆஃப் ஆகாமல் ஓட்டிட்டேன். வேற லெவலில் எவனா வந்து ஆஃப் பண்ணி விட்ருப்பான் இன்ஜினை. நான் ஆஃப் பண்ணாமல் திணறாமல் எடுத்துட்டேன். யார் வேணாலும் போகலாம், சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு சேஃபாக வந்துடுவாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ரூம்ஸ்லேருந்து புக் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம், ஃபுல் பேக்கேஜ் தான். சரிங்களா? நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் வந்து நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்க வேணாம், இன்ஸ்டாகிராமை டெக்ஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகே, எப்பா ஆள் இருக்குது. ஓகே, டன். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம நேம் சொல்லுங்கள், முடிஞ்ச அளவு பார்த்து பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம வண்டினே வச்சுக்கோங்க. இது நம்ம வண்டியாக நினச்சி நீங்கள் ட்ராவல் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போங்க, பிரச்சனையே கிடையாது. அண்ணன் தான் வருவார். ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி வைப்பாக இருப்பார். கரெக்டாக உள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்களேன். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா 11 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. போயிருமா கட்டாயம். இங்கே பாருங்க, போட்டான் பாட்டை போட்டான். ஏய், வேற லெவலுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ நேக்காக எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த கேப்பை பார்த்தீங்களா? இவ்வளோ தான் பாடி கேப்பு. இதுலேயே அசால்ட்டாக போகுது பாருங்கள். டேங்க அப்பா. ஓகே ஃபேமே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிங்க. டேட்டா பை, டேக் கேர், லவ் யூ ஃபேமே, கீப் சப்போர்ட்டிங், பை.